என்ன சார்? உங்கள்கிட்ட ஓதுங்க. ஆம் சார். பிள்ளை வரப்படாது, பேர் தான் ஓதுங்க. வ- ஆம். ஆ ورأيت الناس يدخلون في دين الله أفواجا. என்ன மூஞ்சி பேசிட்டு சரியா? அப்படி மூஞ்சி போகல அது. حمزة. ورأيت الناس يدخلون في دين الله أفواجا. في دين الله أفواجا. ورأيت الناس يدخلون في دين الله أفواجا. ரெண்டாவது أن جاءه الأعمى. திருப்பி ஓதுங்க. أن جاءه الأعمى. என்று கலக்கக்கூடாது. ஆம். أن جاءه الأعمى. أن جاءه الأعمى. திருப்பி ஓதுங்க. أن جاءه الأعمى. أسم أن جاءه الأعمى. أن جاءه الأعمى. ஓகே, மூணாவது وإذا جاءت الساعة. பிழையாகுது பிழையாகுது. சார் அதை கடைசி துணி சொல்லித்தாங்க சார். கடைசியில் என்ன இருக்குது? அதுல சார் கங்கிட்டு இருக்கிறது. இப்ப நான் வட்டம் போடுகிறது என்ன இருக்குது? சாதுக்கு மேல என்ன இருக்குது? என்ன சாதுக்கு சார்? மேல சுவாதுக்கு மேல என்ன ஈக்குது? சத்து. சத்து ஈக்குது. சத்து மட்டுமா எனக்கு எப்படியா? இல்ல. ஆஹ் என்ன இல்ல? அப்ப என்னவோ? சொல்லித்தாங்கன்னு கேட்டா நான் கேள்வி கேட்டா விட வருது இல்ல. அப்ப நான் சொல்லித்தாரு. சாதுக்கு மேல என்ன ஈக்குது தெரியாது. சத்து ஈக்குது. சத்து மட்டும் தான் நிக்குது. இந்த சவுண்ட காணும். போதி முடிஞ்சோ? இல்ல. அப்ப சொல்லுங்க. கேட்ட கேள்விக்கு பதில் நானும் போய் நான் சத்தம் போடாத. இப்ப எனக்கு சாதுக்கு மேல என்ன ஈக்குன்னு கேட்ட கேள்விக்கு பதில் வராட்டி இப்ப எனக்கும் தெரியாது. இப்ப எனக்கு அழி பேரம் நானும் போய் தரேன். இப்ப பத்தகத்தும் கசரத்தும் இல்லாமத்துல போய் தருவாங்க. சத்து. ஷத்து ஷத்து. மூணு ஷத்திக்கு அப்படியா? சாதுக்கு மேல மூணு ஈக்குறப்ப இல்ல. என்ன இல்ல? இப்ப லம்மத்தை. லம்மத்துன். வெரி குட். அதான் நான் பார்த்தேன். இப்பதான் விஷயம் இருக்குது. வெரி குட். லம்மத்துன் நிக்குதுனா?
அப்ப இது என்னது? லம்மத்தைன் சார். லம்மத்தைன். இப்ப இது என்ன? கஸ்ரத்தைன். அப்படியா? தெரியாது. இது என்ன? அதுவும் தெரியாது. இது என்ன? நல்ல விஷயம். அப்படிதான் நினைக்கிறேன். வெரி குட். கஸ்ரத்தைன். அதுதானே. அப்படியா? கஸ்ரத்தைனா? திருப்பி எல்லாம் பெஸ்ட்லயும் படிக்குவாரு. இது என்ன அடையாளம்? தெரியாது. இது என்ன அடையாளம்? தெரியாது. இது என்ன அடையாளம்? தெரியாது. லம்மத்தைன். லம்மத்தைன். மத்த ஒண்ணும் தெரியாது. இப்படி வந்த என்ன அடையாளம்? தெரியாது. திருப்பி நாங்க அலிஃப் பாக்கு முன்னால அடையாளங்கள் வந்து படிச்சுட்டு வருவோம். செய்ய வரையில. இதுல பேர் என்ன? தெரியாது. இப்படி டபுள் வந்தா பேர் என்ன? தெரியாது. இப்படி ஒத்த கோடு வந்தா என்ன பேர்? தெரியாது. அதே மாதிரி ஒத்த கோடு கீழே வந்தா என்ன பேர்? தெரியாது. சேர். அப்படியா? இல்ல. ஓய்த்தா ஓய்த்தாங்க. வேற ஒண்ணும் கேட்க வேணாம். நான் என்ன செய்ய நான் சொல்லித்தாங்க. அப்படியா? எல்லா அடையாளத்தையும் சொல்லித்தாங்க சார். வானம். வானம். அப்ப எனக்கு சொல்லு வரைக்கும் நான் அடுத்த பாடத்துக்கு நகர மாட்டேன். திருப்பி நான் அடையாளங்கள் தொடர்பான ஒரு சார்ட் ஒன்று நான் படிச்சு ஞாபகம் இருக்குதா? ஓ. அந்த சார்ட் நான் திருப்பி கேட்க போறேன் அடுத்த கிளாஸுக்கு வானம் முதல். சார். வானாமா? அப்ப எனக்கு அடையாளம் சொல்லுங்க. இப்ப திருப்பி பேர் சொல்லணும். மேல ஒரு பேரும் தெரியாம எப்படி வானான்னு சொல்றேன்? ஒரு பேரும் தெரியாட்டி இந்த துண்டு ஓத தெரியாது. அது அர்த்தம் சரி. நீங்க உங்களோட கேள்வி உங்களோட விவாதம் சரி. சரி, எனக்கு ஓத தெரியாது, ஓய்த்தாங்க, கடைசி மட்டும் சொல்லித்தாங்கன்னு சொன்னீங்க தானே? அதை சொல்றதுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். தெரியாது சொல்ல தெரியாது. கஷ்டத்தை நீக்கி. என்னது? புதிய நீங்க உறுப்பினர் எழுதினதுல கஷ்டத்தை நீக்கி. 4 நேரத்துல கசரத்தை நீக்குதா? 4 நேரத்துல எல்லாம் நீக்கி. பத்தாயத்தை நீக்குது, கசரத்தை நீக்குது, சுக்கு நீக்குது, சத்தி நீக்குது, மத்தி நீக்குது, என்ன மத்து பத்தா மத்தி நீக்குது, லம்பு மத்தி நீக்குது, பத்தாயத்தை நீக்குது, கசரத்தை நீக்கி எல்லாமே நீக்குது. யார் இல்லைன்றது? யார் சொன்ன இல்லைன்னு சொல்லி? நான் எழுத நீங்க சொல்லலையே. இப்போ எல்லாம் பேல இப்ப சொல்லவே இல்லை. இப்ப நான் திருப்பி அந்த சாட்டு தான் போகணும். சாட்டு ஒண்டிக்கிற ஞாபகம் மிக்க 21 பாக்ஸ். அந்த சாட்டுக்கு நாளைக்கு எனக்கு பாடம் தரணும். அடுத்த கிளாஸ்ல நான் பாடம் கேட்பேன். சாட் எங்க சரி புரட்டி எங்க சரி போய் தேடி எனக்கு அந்த சாட்டை ஃபுல்லா பாடம் தரணும். சரியா? பாடம் தரலையா? வானம் சார். என்ன வேணாம்? எனக்கு இப்போ முழுக்க எல்லா அடையாளங்களும் என்ன சொல்லணும். நீங்க சொல்லாட்டி பாடத்துக்கு அதான் இப்போ ஓதல். வேற ஒன்றும் இல்லை ஓதல். எனக்கு அதான் வேணும். எனக்கு எல்லா அடையாளங்கள்ட பேரையும் பாடம் இருந்தா மட்டும்தான் நான் ஓதி தருவேன். என்ன வேணாம்? அல்லது ஓதல் கஷ்டம். ஓதுறதுக்கு ஐடியா வராது. சும்மா நான் ஓதி தந்து நீங்க ஓதிட்டு போறீங்க. நீங்களாகவே ஓதுறதுக்கு வராது. தெரியாது ஓதுறது உங்களுக்கு. இப்ப அது தெரியாது. தெரியும் சார். அப்ப சொல்லுங்களேன். இப்ப அடையாளத்து பேரு எங்க என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. ஒரு அடையாளத்து பேரை கேட்டேன். இதுல பேர் என்ன? கேட்ட எதிர உடனே சார். இதுல பேர் என்ன? ஹிருதயத்தை. இதுல பேர் என்ன? இதுல பேர் என்ன? வரலையே. இதுல பேர் என்ன? கஷ்டத்தை. நான் 4 5 அடையாளம் கேட்டீங்க. நீ ஒன்று தான் சொல்லிக்கிறீங்க.
நீங்க ரெண்டு ஸ்கிரீன் சார். நீங்க ஸ்கிரீனையும் பார்க்கல, உங்களோட ஸ்கிரீன்ல நான் மார்க் பண்ணிக்கிறேன், வேற வெளியாக இருக்குல்ல. முதலாவது மார்க் பண்ணிக்கிற அடையாளத்துல பேர் என்ன? டைம் முடிஞ்சு. மூணாவது மார்க் பண்ணிக்கிற அடையாளத்துல பேர் என்ன? டைம் முடிஞ்சு. கஷ்டத்தையும். வெரி குட். அப்படிதான் நிக்கணும் எல்லாம் போல, சொன்னதெல்லாம் போல. அஞ்சாவதுல மார்க் பண்ணிக்கிற அடையாளத்துல பேர் என்ன? நாலாவதுல மார்க் பண்ணிக்கிற கஷ்டத்தையும். போல. நாலாவதுல மார்க் பண்ணிக்கிற அடையாளத்துல பேர் என்ன? ரெண்டு அடையாளம், ரெண்டு ரெண்டு பேரும் என்ன? டைம் முடிஞ்சு. கேட்ட உடனே சொல்லலைன்னா அது பேல தான். அடையாளங்கள் அப்படித்தான் சொல்லணும். சொன்னதும் பேல முக்காவாசி. சோ பேசிட்டு அடையாளங்கள் பேரை ஃபுல்லா படிச்சிட்டோம் அதே வழியில. ரெண்டா வளப்படுத்த வர திருப்பி ஸ்டார்ட்ல இருந்து வரும், அலிஃப்ல இருந்து வரும். அடையாளங்கள் அதுக்கு பின்னால் அலிஃப். அப்ப என்ன தேடி பார்த்து படிச்சிட்டோம். கேட்டா வானான்னு சொன்னீங்க. நான் சார்ட்டை கேட்பேனா? 21 பாக்ஸ் சார்ட்டும் கேட்பேன். சார்ட் ஞாபகம் இல்லையா? திருப்பி அந்த சார்ட்டை மீறி பாருங்க. அந்த சார்ட் திருப்பி கேட்பேன் அடுத்த கிளாஸுக்கு. முதலாவது சார்ட் ஃபுல்லா பாருங்க. ஒரு 2 பிழைக்கு மேல வந்துச்சுன்னா திருப்பி திருப்பி அந்த சார்ட்டை ஃபுல்லா கிளியர் பண்ணும். அப்பதான் பாடத்துக்கு வரலாம். நினைக்கிற மாதிரி எல்லாத்தையும் பழசெல்லாம் மறந்து படிக்க படிக்க எல்லாத்தையும் மறந்துட்டு புதிய பாடத்துக்கு போயிடல. அந்த ஓதல் பெரிய பாவம். ஒண்ணுதான் படிச்சாலும் அது மறக்காம என்ன செய்யணும்? ஞாபகத்தில் வைக்கணும். அதான் முக்கியம். சரியா? நாளைக்கு